இட்லிக்கு வெள்ளை மூக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அது ஈஸியான முறையில் வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மூக்கடலை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி நைட்டே ஊற வச்சுருங்க, தண்ணி ஊற்றி. ஊறின பிறகு கழுவி எடுத்து இதை மாதிரி உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு போட்டுருங்க. குக்கரில் 3 விசில் வந்தோடனே இறக்கிடுங்க. வெந்துடுச்சு பாருங்கள், உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு, மூக்கடலையும் வெந்துடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு. இறக்கி அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, ஒரு லவங்கம், மூக்கடலை, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச உடனே இஞ்சி சேர்த்துருங்க. இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பூண்டு சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. பூண்டையும் இஞ்சியும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கலை, இன்னும் நல்லா வதக்குங்க. இது மாதிரி பொறுமையாக வதக்குங்க. வேகமாக வச்சு வதக்காதீங்க, நல்லா இருக்காது. இது மாதிரி பொறுமையாக வச்சு வதக்குங்க. அவ்வளோதான், இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. எடுத்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இது மாதிரி வதக்குங்க. வெங்காயம் வதங்கலை, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். அவ்வளோதான், வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளி, அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க எல்லாத்தையும். இப்போ சோம்பு, லவங்கம், பட்டை மூணுத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. அதில் தக்காளியில் தக்காளியும் எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஆறின பிறகு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். இப்போது குறைன்னு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம வதக்கணும் பாருங்கள், அந்த எண்ணெயிலே எடுத்து இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு வெறும் மிளகாய்த்தூள், இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச தனியாகவும் மிளகாய்த்தூளும் சேர்ந்து அரைச்சது, கொஞ்சம் உப்பு. இந்த வெறும் மிளகாய்த்தூள் கொடுத்தா காரம் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கலர் கொடுக்கும். பிறகு என்ன கலராக இருக்குது. காரம் பார்த்து போட்டுக்கோங்க, வெறும் மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும். நல்லா இதை மாதிரி அந்த எண்ணெயிலே நல்லா இதை மாதிரி கலக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கடலை அவிச்சி வச்ச பாருங்க, கடலை எடுத்து அதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துறது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கிடுங்க. இப்போ இது கொதிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, கொதிக்கும். இதை பாருங்கள், கொதிக்குது, நல்லா கொதிக்குதா. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு இறக்கிடலாம். பாருங்கள், தண்ணியாக இருக்குது. ஏன்னா நம்ம கடலையும் வேக வச்சிட்டோம், உருளைக்கிழங்கையும் வேக வச்சிட்டோம். அது வேகணும்லாம் கிடையாது. குழம்பு கொஞ்சம் திக்கானோடனே இறக்கிடலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் சாப்பாட்டு குழம்பு எப்படி வைக்கணும்னு மூக்கடலை குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இட்லி, தோசை, சப்பாத்தி வச்சு காமிச்சிருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் ஒரு முறை வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.